இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஆர்டியில் அப்ளை பண்ணால் ஸ்கூலில் வந்து விதிமுறைக்கு மீறி ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் டாக்டர் பிரபு கிட்ட ஒரு பேரண்ட் மனு கொடுத்துருக்காங்க. இது அந்த ஊரில் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயும் இதே தான் நடந்துட்டுருக்குது. நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கேன். நான் 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணி ஆர்டியில் அப்ளை பண்ணினேன். ஆனால் வந்து மொத்தம் 4 ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூலில் போய் கேட்டதுக்கு என்னட்டாங்க, நாங்கள் ஸ்கூலே இனிமேல் நடத்த மாட்டோம், ஒரு வருஷத்தில் நாங்கள் ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதனால் நீங்கள் வேறு ஸ்கூலில் போய் பாருங்கள் அப்படின்ட்டாங்க. இன்னொரு ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டாங்க. போய் கேட்டதுக்கு ஃபார்மெல்லாம் கொடுத்துட்டு போங்க, மொத்தமாக வந்து 22,500 ஃபீஸு, அதில் 6,000 கழிஞ்சது போக நீங்கள் 16,500 கட்டணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டாங்க. அவங்க வந்து மொத்தமாக 28,500 ஃபீஸு, ஆனால் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் அது கழியாது, அடுத்த வருஷத்துலேருந்து தான் கழியும், நீங்கள் மொத்தமாக இந்த வருஷம் 28,500 பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. இது எந்த அடிப்படையில், எந்த ஆர்டியில் இப்படி ஒரு விதிமுறை இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வந்து எல்லா பக்கமும் விசாரித்ததில் ஆர்டியில் அப்ளை பண்ணுனா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. பஸ் ஃபீஸு, யூனிஃபார்ம் ஃபீஸ் வேணால் இருக்கும், மற்றபடி வந்து எஜுகேஷனுக்கு ஃபீஸ் கிடையாதுன்னு தான் சொன்னாங்க. அதை நம்பி தான் நாங்கள் ஏழைகளான நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கணுங்கிற காரணத்துக்காக தான் 300 செலவு பண்ணி நான் இசேவை மையத்தில் நான் அப்ளை பண்ணினேன். ஆனால் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒரு ரூல்ஸ். ஒரு ஸ்கூலில் என்னங்கிறாங்க, நீங்கள் டொனேஷன் வந்து வருஷம் 6,000 கொடுக்கணும், மற்றபடி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க. 28,500 ஃபீஸ் கட்டி படிக்க வைக்க எங்களுக்கு வசதி இருந்தால் நாங்கள் ஏன் ஆர்டியில் அப்ளை பண்ணணும்? நாங்கள் வேறு ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்துட்டு சேர்த்துட்டு போயிடுவோமே. வேறு ப்ரைவேட் ஸ்கூல்கள்லாம் எல்கேஜி யூகேஜிக்கு 14,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க. இந்த ஸ்கூலில் ஈரோடு மாவட்டம் செங்குந்த ஸ்கூலில் கூப்பிட்டு 28,500 ஃபீஸு அப்படின்னு சொல்லி மனசார சொல்கிறாங்க. 28,500 ஃபீஸ் கட்ட முடிஞ்சால் நாங்கள் ஏன் ஆர்டியில் போய் அப்ளை பண்ண போகிறோம்? இதை வந்து கவர்மெண்ட் வந்து இதை கொஞ்சம் பார்க்கணும். இதை வந்து என்ன ஏதுன்னு நடவடிக்கை எடுக்கணும். இது எல்லா ஊர்லேயும் இதே தான் நடந்துகிட்ருக்குது. நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன வந்து எந்தெந்த ஸ்கூலில் நான் அப்ளை பண்ணினேன், எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன பேசினாங்க எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு கவர்மெண்ட் மூலமாக மெசேஜும் வந்துருச்சு. ஆர்டியில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கூல் செலக்ட் ஆயிடுச்சு, உங்கள் ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்து பிள்ளையை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்கூல் பக்கம் போகிறக்கே பயமாக இருக்குது. ஏன்னா 28,500 அந்த செலக்ட் ஆன ஸ்கூலில் 28,500 பணம் கட்டணும், நீங்கள் கட்டினா தான் உங்கள் பிள்ளைக்கு இடம் அப்படிங்கிறாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஆர்டியில் அமௌண்ட் கழியும். அதுவுமே அமௌண்ட் கழிய தான் செய்யுமாம்மா, அவங்க ஃபீஸ்லேருந்து அமௌண்ட் கழிய தான் செய்யுமாம்மா, ஃபீஸ் இல்லாமல் எல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும். நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கேன். ஈரோடு மாவட்டம் மெயின்லேயே தான் இருக்கேன். நான் செலக்ட் பண்ண ஸ்கூல்களோட பேரை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதை கொஞ்சம் கவர்மெண்ட் பார்த்து ஸ்டெப் எடுத்தால் தான் எங்களை மாதிரி ஏழைகளோட குழந்தைகளும் படிக்க முடியும், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க முடியும்.